வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த கார்ன் சீஸ் பால்ஸ் இது ரொம்ப மாடர்னான ஒரு டிஷ் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை பற்றி நம்ம ப்ரௌஸ் பண்ணவும் தான் தெரியுது, அது 1801 தான் ஃபஸ்ட்டு சீஸ் பால் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1930s இதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு கொரியன் அண்ட் அமெரிக்கன் குவிசினோட ஃப்யூஷனுங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம ஒரு சின்ன ஸ்நாக்னு நினைக்கிறோம். இந்த கார்ன் சீஸ் பால்ஸில் ரொம்ப அட்ராக்டிவான விஷயம் என்னென்னா அதிலோட சிம்பிளிசிட்டி ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் தாங்க. பொட்டேட்டோஸ், சீஸு, கார்ன் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதில் இப்போது இதோட வேலிடிட்டி என்னென்னா, எல்லா பக்கமும் போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பிள்ளைங்களுக்கு வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கிரேவிங்ஸ் வரும், ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஃபிசிக்கலாக சாப்பிட்டா, ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணால் மட்டும் கிடையாது, மென்டலாக ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப எக்ஸர்ட் ஆகிடுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஃப்ரையெல்லாம் கொடுக்கலாம். நிறையா கொடுத்து எதுவும் சிக்காக்கிடாதீங்க, கொஞ்சமாக கொடுங்க, அவங்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்டோட நல்லா படிப்பாங்க. இன்னொரு விஷயம், நான் இது ப்ரிப்பேர் பண்ண ஏன் சூஸ் பண்ணேன்னா, ரீசண்டாக ஒரு ஹோட்டல், கொஞ்சம் பாப்புலரான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்னு வச்சுக்கோங்க, சென்னையில் போய் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ஸ்டார்டராக ஜஸ்ட்டு 6 குட்டி குட்டி கார்ன் சீஸ் பால்ஸை அவங்க வந்து 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதில் ஆக்சுவலி வந்து ஒன்றுமே ஒர்த் கிடையாது, அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்னடா இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, சரி இது வீட்டில் நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் ஹெல்த்தி, அதாவது நம்ம யூஸ்டு ஆயில்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் ஆயிலை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம போய் பார்க்கல, பட் ஸ்டில் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே கார்ன் சீஸ் பால்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதோ நம்ம கார்ன் சீஸ் பால்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதல்ல பொட்டேட்டோஸ், 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன் வந்து இப்போ நம்ம கேண்டும் கிடைக்கிது, ஃப்ரெஷ்ஷு கார்னும் கிடைக்கிது, அதை குக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சீஸ் வந்து மோசரெல்லா சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நான் வந்து கிரேட்டட் மோசரெல்லா சீஸ் வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து க்யூபாக கூட கிடைக்கிது, இந்த பன்னீர் மாதிரி அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், க்யூப்ஸாக. இங்கே நான் வாங்கியிருக்கிறது இந்த அமுல் இருக்குது இல்லைங்களா, அமுலோட இந்த பாருங்கள் ஷ்ரெட்டட் சீஸ். இதில் மோசரெல்லாவும் இருக்குது, செட்டாரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் கேப்சிகத்தை நல்ல பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 பிரெட் ஸ்லைஸ் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு ரெடிமேடும் கிடைக்கிது, ஆனால் வந்து அது ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகுது. இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணோன்னா டேஸ்ட் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, அப்புறம் கொஞ்சம் ஆரிகானோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு ஒரிகானோலாம் வந்து நம்மளுக்கு பீஸாவோட வரும் பாருங்கள், அது கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குக்கிங் ஆயில் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்மெல்லு இருக்கிற கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் இந்த கார்ன் சீஸ் பால்ஸ்க்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஓகே, இதெல்லாம் தாங்க இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்ப்போம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நல்லா 2 பொட்டேட்டோஸ் காமிச்சேன் பாருங்கள், அதை நல்லா ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதில் நல்லா மேஷ் பண்ணுங்க, கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சீஸ், ப்ளஸ் கார்ன், ஸ்வீட் கார்ன், 1 கப் வேக வச்சுருந்தோம் இல்லையா அது, கேப்சிகம் பாதி கட் பண்ணது, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ 1 டீஸ்பூன். அப்புறம் இதுக்கு சால்ட் வேணும் இல்லைங்களா, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்கள், நல்லா ஒரு சப்பாத்தி டோ மாதிரி நல்லா அழகாக பாருங்கள் பைண்ட் பண்ணி கையிலேயே பிசைஞ்சிட்டேன். ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம வீட்டிலலாம் க்ளீனாக கையெல்லாம் கழுவிட்டு கையிலே கூட பிசைஞ்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா, இதை சின்னதாக உருட்டி வச்சுருங்க. அதாவது நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ சீஸ் பால் அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதோ
எல்லாத்தையும் உருட்டிட்டேன். இது கிட்டத்தட்ட 16, கிட்டத்தட்ட இல்லை, கரெக்டாக 16 பால்ஸ் இருக்குது. நம்ம வேணால் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாக கூட பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். ப்ளஸ் இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஸ்லரி, அதாவது அந்த ஒரு மாவு டிப் பண்ணோம் இல்லையா, அதை ரெடி பண்ணணும். மைதா 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதில் வாட்டர் ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா டக்குன்னு ரொம்ப வாட்டரி ஆகிடும். கொஞ்சம் மீடியம் திக்னஸ் தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வாட்டரியாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்க. இப்போ நம்ம இந்த பால்ஸ்லலாம் நடுவில் சீஸ் வைக்க போகிறோம். ஜஸ்ட் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் சீஸ் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் இதை எப்படி கவர் பண்ணி இன்னொரு தடவை உருட்டி வச்சுருங்க. இப்படி முதல்ல ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம பால்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். உள்ளெல்லாம் சீஸ் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி அதில் நல்லா போட்டு உருட்டிடுங்க. அப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா, இந்த பிரெட் க்ரம்ஸில் வேணுன்னா நீங்கள் இன்னும் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போடலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சிடும். நல்லா இந்த லிக்விடில் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரிம்பாங்க இதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை, கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான். இதுலேயே மைதா போட்டோன்னா கொஞ்சம் பைண்டிங் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா உள்ள சீஸ் இருக்கிறதுனால அது பர்ஸ்ட் ஆனாலும் இந்த மைதா, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஈஸியாக, அதாவது அதோட டென்சிட்டி கொஞ்சம் கம்மி, மைதா கொஞ்சம் டென்சிட்டி ஜாஸ்தி. ஸோ அது நம்மளை வெளியே அந்த சீஸை வெடித்து வர விடாது. சரிங்களா? அதனால தான் கொஞ்சமாக, ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தான் மைதா. ஓகே. இப்போ இதெல்லாமே இப்படி நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்பெஷல்ன்றதுனால தான் நான் இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடல. உங்கள் வீட்டில் பசங்க பெருசாக இருந்தால் இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி இந்த இந்த வெஜிடபிள் மிக்சரில் கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நான் ரெடி பண்ணிடுறேன். ஸோ இதோ நம்மளோட கார்ன் சீஸ் பால்ஸ் எல்லாம் சூப்பராக கோட் பண்ணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மினிமம் ஒரு 1/2 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. ஃப்ரீசரில் வச்சா பெட்டர். ஆனால் உங்களுக்கு ஒரு 1 வீக் பிஃபோரே வேணால், ஒரு பார்ட்டி இதெல்லாம் வருது, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது 1 வீக் கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சா தாங்கும். அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். சுடுறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் வெளியே எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க விஷயம். இப்போ மெதுவாக ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துடலாமா? மீடியமாக ஃபயர் வச்சு சுட்டிடுங்க. ரொம்ப பெரட்டக்கூடாது, ஏன்னா அந்த பட்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, உள்ள சீஸ் எல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் மெதுவாக பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான். மெதுவாக திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ முதல்ல டெஸ்டிங்க்கு ஒன்று போட்டு பார்த்தாச்சு. பர்ஸ்ட் ஆகுதா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த கோட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு முதல்ல ஒன்று பார்த்திங்களா சவுண்டை. இப்போ நம்ம 2-3 ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் உதிருதுன்னு தெரியுதுங்களா? நான் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி இப்போவே 9:30 நைட்டு. ஸோ இன்னொரு 1/2 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும் எனக்கு. ஸோ அதனால், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா அழகாக வரும். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதிராமல் வரும். ஓகே. இந்த மைதா இருக்கிறதுனால தான் நம்மளை அந்த சீஸ் பர்ஸ்ட்டு ஆகி வெளியே வராமல் இருக்குது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக போடுங்க. ஆயில் ஃப்ரை சாப்பிட்றோம், 1 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லையா நம்மளுக்கு அன்ஹெல்த்தி ஆகிட போகுது சொல்லுங்கள். ஏதோ ஒன்ஸ் இன் எ வைல் பரவாயில்ல. ஸோ இதோ நம்ம சீஸ் பால், கார்ன் சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னும் ஒரு 3 போட்டுடலாம். 1 2 போதும். இப்போதைக்கு நைட்டு இங்கே சாப்பிடுறது ஆல்ரெடி 9:30ன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ஆயில் ஃப்ரை கொடுத்தா திட்டுவாங்க சாப்பிட. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சூடாகவே சாப்பிட்றணும் பண்ண உடனே. அப்போ தான் அந்த சீஸ் மெல்ட்டடாக அப்படி நல்லாயிருக்கும். இதோ லாஸ்ட் பேட்ச் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நான் எல்லாம் ஒரு 7 பீஸ் தான் ஃப்ரை பண்ணேன். மீதி எப்படி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். ஸோ நம்மளுக்கு எப்போ தோணுதோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கேட்குதா? கொஞ்சம் ஆறட்டும், ஏன்னா சீஸ் இருக்கிறதுனால டக்குன்னு உடஞ்சிரும்.
இதோ நம்ம சூப்பர் டெலிஷியஸ் கார்ன் சீஸ் பால்ஸ் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணுறேன், காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கார்ன் சீஸ் பால்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், அந்த சீஸ் எவ்வளோ மெல்ட்டியாக பாருங்கள், சூயாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பர் டெலிஷியஸாக இருக்குங்க. அப்படியே மெல்ட் ஆகுது வாயில் அந்த பொட்டேட்டோ அண்ட் சீஸ் எல்லாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். கிறிஸ்பி டேஸ்டி கார்ன் சீஸ் பால்ஸ் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.